நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு சத்தியத்தை குறித்த வேத பகுதிகளை ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது அபிஷேகமே சத்தியமா இருக்கிறது. இந்த தலைப்பின் அடிப்படையில நாம முதலாவதாக பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 யோவான் 2 அதிகாரம் 20 வசனம். 1 John chapter 2 verse 20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இந்த வசனத்துல பரிசுத்தரால நாம அபிஷேகம் பெற்றிருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அபிஷேகத்தை குறித்து மேலும் சில காரியங்கள் இதே அதிகாரம் 27 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இப்போ இந்த அபிஷேகத்தை குறித்த விளக்கம் இன்னும் கொஞ்சம் நமக்கு சில காரியங்களை தெளிவுபடுத்துது இல்லையா? அப்போ நாம பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்ன? சத்திய ஆவியானவரே. அந்த சத்திய ஆவியாகிய அபிஷேகமே நமக்குள்ளார நிலைத்திருந்து நமக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறதாக இருக்கு. இதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14 அதிகாரம் 17 வசனத்துல, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள்னு சொல்லியிருக்காரு. அப்படியாக அவர் நமக்குள்ளார நிலைத்திருக்கிறாரு. அதே அதிகாரம் 26 வசனம் சொல்லுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அந்தபடியாக நமக்கு எல்லாவற்றையும் போதிப்பது பரிசுத்த ஆவியானவரே. அவரே நாம பெற்றுக்கொண்ட அபிஷேகம், அவரே நமக்குள்ளார நிலைத்திருக்கிற அபிஷேகம். அவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பவராக இருக்கிறாரு. அததான் 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனம், அந்த அபிஷேகம் சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாகன்னு சொல்லுது. இங்க அவரில் நிலைத்திருப்பீர்களாகன்னு சொல்லப்படும் போது நமக்கு ஒரு பகுதி நினைவுக்கு வரணும் இல்லையா? யோவான் 15 அதிகாரத்துல ஆண்டவர் தன்னை மெய்யான திராட்சை செடின்னு சொல்லும் போது அங்க சில வார்த்தைகளை சொல்றாரு. யோவான் 15 அதிகாரம் 4 வசனத்தை எடுத்துட்டோம்னா, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ நாம கிறிஸ்துவுக்குள்ளார நிலைத்திருக்கணுங்கிறத இந்த வசனம் தெளிவாக காண்பிக்குது. இததான் 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனம் நிறைவு பகுதி சொல்லுது, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்படியாக அவருக்குள்ளார நிலைத்திருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உதவி செய்யறாரு. அவர் எப்படி நிலைத்திருக்க செய்கிறாரு? இதற்கு நாம மறுபடியுமாக யோவான் 15 அதிகாரம் 7 வசனத்துல பார்க்கும்போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்தபடியாக நாம அவருக்குள்ளார நிலைத்திருக்கிறது எப்படி? அவருடைய வார்த்தைகள்ல நிலைத்திருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்குள்ளார நிலைத்திருக்கிறது எப்படி? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ஏன்னா அவர் தாமே நமக்கு எல்லாவற்றையும் போதித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறாரு. அந்தபடியாக சத்திய தேவனாகிய கிறிஸ்து நம்மை ரட்சிப்பின் பாதையில வழிநடத்துறதுக்கு சத்திய வார்த்தைகள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த சத்திய வார்த்தைகளின் ஆழங்களை நமக்கு அறிவித்து நம்மை போதித்து வழிநடத்த சத்திய ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறாரு. அப்படியாக நாம அவருக்குள்ளார நிலைத்திருக்கிறதுக்கு அவர் எல்லாவற்றையுமே திட்டம் பண்ணிட்டாரு. அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன? சத்தியவாசியா இருக்கிற கிறிஸ்துவை விசுவாசிச்சு அவர் நமக்கு கொடுத்த சத்திய வார்த்தைகளை அறிந்து கொள்ள சத்திய ஆவியானுடைய துணை தேடி நம்மை அவருக்குள்ளார நிலைத்திருக்க பண்ணுவது. அப்படியாக அவர் மனுஷகுமாரனா இந்த பூமிக்கு வந்து சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து முடிந்ததுன்னு சொல்லும் போது பாவத்திற்கான பரிகாரம் மாத்திரம் முடிந்ததாக இல்ல, நமக்காக திட்டம் பண்ண வேண்டிய எல்லாமும் முடிந்ததாக அங்க தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. அப்படியாக நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த சத்திய பரனாகிய கிறிஸ்துவில் நிலைத்திருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே,
உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மால் நாங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எங்களுக்குள்ள நிலைத்திருந்து அது எங்களை எல்லா விதத்திலும் போதித்து நடத்துகிறதா இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியாய் சத்திய ஆவியானவரை எங்களுக்குள்ளார அபிஷேகமாக தந்தர்லி எங்களை உம்மில் நிலைத்திருக்க பண்ண தயவிற்காய் நன்றியப்பா. அந்தபடி சத்திய பரனாகிய உம்மை விசுவாசித்து நீர் அருளி செய்த சத்திய வார்த்தைகளை அறிந்து கொள்ள சத்திய ஆவியானவர் துணை தேடி உம்மில் எந்த நாளும் உறுதியாய் நிலைத்திருக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.